உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆராதனையிலே கலந்து கொண்டது எனக்கு பெரிய சந்தோஷம். அதிலே பாடப்பட்ட பாடல்கள், சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு வசனத்தோடு இன்றைய செய்தியை தொடங்குவோம். 113வது சங்கீதத்தின் 7வது வசனம். 113வது சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அது கடந்த காலத்தில் மிகவும் கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும், அப்படிதானே? He raiseth up the poor out of the dust and lifted the needy out of the dunghill. If we look at our lives in the past, we have come from very lowly places, quagmires. ஆண்டவராகிய இயேசு குப்பையிலே, பாவத்திலே, அந்தகாரத்திலே இருந்து நம்மை இன்று ஒளியின் பிள்ளைகளாக்கி தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். We were once upon a time the children of Satan, weren't we? We were sinful. We were engrossed in sin. But praise God, God's grace and His magnanimity saved us. And today we are the children of light. We are the sons and daughters in the kingdom of God. We are the children of God. Praise God. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க போகிற பல சோதனைகளிலே ஒரு தொடர்ச்சியான சோதனை என்ன தெரியுமா? சாத்தான் நமது அசுத்தமான, அசிங்கமான கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நம்மை ஒருவித தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே வைத்திருப்பான். The devil would want to constantly remind us of our past and perhaps keep us in a inferiority complex. புரியுதா? ஒரு தாழ்வு மனப்பான்மை. இப்போ தாழ்வு மனப்பான்மையும் சரியில்லை, உயர்வு மனப்பான்மையும் சரியில்லை. Both the inferiority complex and the superiority complex are wrong. Superiority complex is pride. உயர்வு மனப்பான்மை என்பது பெருமை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. God resists the pride, but for the humble, He extends His grace. Now, being humble is completely different from feeling inferior. Inferiority complex is a psychological dilemma, a psychological condition where you underestimate yourself in a very unfair manner, in an uncouth manner, in an evil manner. தாழ்வு மனப்பான்மை என்பது தாழ்மை அல்ல, அது நமது உண்மை நிலையை குறைத்து அனாவசியமாக நம்மை கேவலப்படுத்துவது. தாழ்வு மனப்பான்மை என்பது தேவனையே பொய்யராக்குவது. Inferiority complex causes us to make God a liar. Why? Because He has said in this verse that He has lifted us. Right? He has lifted us. And inferiority complex denies that and he says no. இந்த வசனம் சொல்லுகிறது, குப்பையிலே இருந்து நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை என்பது தேவனையே பொய்யாக்கி, இல்லை இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் மேலே வரவில்லை, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன், ஒன்றுக்குமே உதவாதவள், இந்த மாதிரி. இப்போ நான் வேதத்தில் இருந்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபரை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். I'm going to talk about somebody who you know very well from the Bible. யோசுவா. கடந்த நாட்களிலே நான் போகிற இடங்களில் எல்லாம்
யோசுவாவை பற்றின பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்று நான் நினைக்கிறேன் ஆவியானவர் ஒரு சில விஷயங்களை நமக்கு யோசுவா மூலமாக ஞாபகப்படுத்தி, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான், ஞாபகப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். Of the recent past, I have been talking about Joshua extensively wherever I go. And today I believe the Holy Spirit would take a few from the story of Joshua and speak to us to make a blessing in our lives from the life of Joshua. இப்போ நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, மோசையின் தேவன் நமது தேவன், இஸ்ரவேலின் தேவன் நமது தேவன், ஆபிரகாமின் தேவன் நமது தேவன் என்று. அதே போல யோசுவாவின் தேவன் நமது தேவன், அப்படித்தானே? We know that God of Abraham is our God, God of Israel is our God, but also the God of Joshua is our God. இப்போ நான் யோசுவாவை அறிமுகப்படுத்த போகிறேன் உங்களுக்கு. அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ அப்படித்தான் நான் அறிமுகப்படுத்த போகிறேன். ஆனால் வேதத்தில் இல்லாத ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடியுமானால் வேதத்தின்படி அதை நிரூபிக்கவும் முயற்சி செய்கிறேன். வேதத்தில் இல்லாதவற்றை நான் சரித்திரத்தில் இருந்து பேசும் பொழுது அது உடனடியாக நாம் நம்பக்கூடாது. ஏன்? அது தேவ வார்த்தை அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருந்து சில விஷயங்களை பார்த்து, ஓ, அப்போ அந்த சரித்திரம் உண்மையாக இருக்கலாம் என்று எண்ணினால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். While talking about Joshua, I will also bring certain things from other historical documents. But mind you, when we talk about history other than the Bible, we need to be very careful because historical documents are not the word of God. The word of God is the Bible. So we need to see whether such historical elements could be at least abstractly substantiable biblically. If not, we have to just throw it out. வேதத்தின் மூலம் உறுதி செய்யப்பட முடியாத சரித்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. விளங்குதா? அப்போ யோசுவாவை எப்பொழுது எங்கு அறிமுகமாகிறோம் என்று பார்ப்போம். Where are we introduced to Joshua? Exodus chapter 17. திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். Exodus chapter 17 and verse 8. That's where we are introduced to Joshua. அடுத்த வசனம். சிஸ்டர் அப்படி பக்கத்தில் மைக் கொண்டு இருந்தால் கேட்டு வாங்கிக்கிறீங்களே. ஐ திங்க் ஏன்னா அந்த கேமராலெல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல வாசிங்க 8 verses 8 and 9. அமலேக்கியர் வந்து தெரிவீமிலே எஸ்டவேலோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அன்பானவர்களே, முதல் நாம் யோசுவாவை அறிமுகமாகும் இடம்தான் இது. This is where we are introduced to Joshua for the first time. Now, if you look at the history, it's kind of precarious. இந்த சரித்திர பின்னணியை பார்க்கும் பொழுது ஒரு குழப்பமாக, கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மொத்தம் 430 வருடங்கள் இருந்தார்கள். அதிலே 300க்கும் அதிகமான வருடங்கள் அவர்கள் இருந்தது அடிமைகளாக. The people of Israel lived in Egypt for 430 years, of which scholars say that for over 300 years they were slaves. Having been slaves in Egypt, now they have come out and they have started to travel towards Canaan. எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள் கானானை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் 10 வாதைகளை முடித்து செங்கடலை கடந்து மீதியானுக்குள்ளே அல்லது சீனாய் பிரதேசத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். After
experiencing or seeing the 10 plagues and walking through the Red Sea that was separated. Now they have barely entered into the Median desert or the Sinai desert, and they are still freshers. They are very new in this journey. அவர்கள் அந்த பிரயாணத்தில் புதியவர்கள். ஆமா இல்லையா? இந்த நிலையிலே அவர்கள் யாருக்காவது யுத்தம் செய்ய தெரியுமா? சண்டை பிடிக்க தெரியுமா? அவர்களிடத்திலே போர் ஆயுதங்கள் இருந்தனவா? இல்லையே. At this time, did they possess any war weaponry? Did they have swords? Did they have bows and arrows? Did they have spears? Did they have horses? I mean, were they fighters? No. Did they know to fight? No. What did they know? Only to make bricks. அவர்களுக்கு செங்கல் சுடத்தான் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு யுத்தம் பண்ண ஒன்றுமே தெரியாது. யோசுவாவுக்கு வயது 45. சரியா? By this time Joshua was only 45 years. How do we know? We know that he died at the age of 110, and he received the responsibility after Moses, and he led the people for 25 years. So when we calculate his age, we know that he was 45 years old in Exodus 17. யோசுவாவினுடைய மரித்த வயதும் மோசேயினுடைய வயது, எப்படி மோசேக்கு பிறகு 25 வருடங்கள் யோசுவா தலைமைத்துவம் கொண்டு சென்றார், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் யோசுவாவுக்கு வயது 45 இந்த யாத்ராகமம் 17 என்று 45 என்று நமக்கு தெரியும். அப்போ யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு என்று மோசே எப்படி சொல்ல முடியும்? How can Moses command a 45-year-old man to choose unto himself men to fight and to undertake this war? Look, who are fighting against Israel? The Amalekites. யார் சண்டை பிடிக்க வருகிறார்கள்? ரெவிதீமிலே அமலேக்கியர்கள். யார் அமலேக்கியர்கள்? ஒரு நாடோடி கூட்டம் அல்ல, அவர்கள் ஒரு பலத்த தேசம். Amalekites were a strong nation. They were not nomads. They were not just a group of gypsies. No. They were a standard nation, and they had a standard army. And this standard army comes to fight against Israel, and Israel in its entire history for the first time faces a war. இஸ்ரவேல் தனது சரித்திரத்திலே முதல் தடவையாக ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்கிறது. அதற்கு முன்னே இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு யுத்தத்தையும் முகம் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு படை இல்லை, ஒரு படை தலைவன் இல்லை, இராணுவம் இல்லை, யுத்த ஆயுதங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. The Israelites did not have an army commander, they did not have an army, they did not have war weapons. They were slaves. Now they are traveling. How can Moses command one of the men to take up the responsibility of a commander and fight against a standard army? ஒரு தேசத்தின் இராணுவத்தோடு யுத்தம் செய்வதற்கு மோசே யாரையாவது ஒரு மனுஷனை தெரிவு செய்து நீ செய்யடா என்று எப்படி சொல்ல முடிந்தது? உண்மையாக தேவனுடைய கரம் இருந்தது, அது வேறு. தேவனுடைய அற்புதத்தினால் பல விஷயங்கள் நடந்தன, அது வேறு. இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிறேன் என்று கற்பனை செய்வோமே. Now you imagine if you were there. Let's take it for granted that you saw the 10 plagues. You walked through the Red Sea. You saw God
as a pillar of fire at night and a pillar of cloud during the day, and you enjoy manna every morning. Let's imagine that. இப்போ நான் என்னை கற்பனை செய்து கொண்டால், நான் 10 வாதைகளை கண்டேன். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக தேவனுடைய பிரசன்னத்தை கண்டேன். செங்கடல் நடுவே நடந்தேன். தினசரி மன்னாவை பொறுக்கி அதனால் அப்பம் சுட்டு சாப்பிடுகிறேன். இது என்னதான் நான் கண்டிருந்தாலும் மோசே என்னை பார்த்து, சுரேஷ், நீ மக்களை தெரிவு செய்து கொண்டு போய் அவர்களோடு சண்டை பிடியடா என்று சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் மோசேக்கு? Even after you seeing all these things, if you heard Moses saying to you, come on, you choose men and go and fight the Amalekites, what would you say? Let me tell you what I would say. நான் என்ன சொல்வேன் தெரியுமா? ஐயா, என்னால் முடியாது, சண்டை பண்ண தெரியாது, யாரையோ தெரிவு செய்ய சொல்லுகிறீர்கள், எல்லாருமே என்னை போல அடிமைகள். ஆகவே இந்த நீங்கள் கோலை நீட்டி நீட்டி அற்புதம் பண்ணினீர்களே, அதே போல கோலை நீட்டி இந்த அமலேக்கர்களை முறியடிங்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? Wouldn't you say to Moses, just the way you stretched your staff and performed all the miracles, stretch your staff and destroy the Amalekites. Leave me alone. Would you say or not? நீங்கள் சொல்லுவீர்களா இல்லையா? மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா கொஞ்சம் கூட வாதாடாமல் அதை செய்கிறார். 16வது வசனத்தை வாசியுங்கள். Now when Moses commanded Joshua to do it, Joshua goes ahead and he does it. And look at verse 16. அமலேக்கேயின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். நான் நினைக்கிறேன் 15வது வசனத்தை வாசியுங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. ஐயோ, மன்னிக்கணும், எபிரேய மொழியில தலைக்கீழ இருக்கிறதெல்லாம் இங்க வேற மாதிரி போட்டிருக்கு. 13வது வசனத்தை பாருங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும். ஓகே, வாசிங்கம்மா. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். Joshua discomfited Amalek and his people with the edge of the sword. Now look, the story goes that Moses tells Joshua to select men and fight. இந்த கதை என்ன? இது சம்பவம், இது கதை அல்ல, சம்பவம். என்ன நடக்கிறது? மோசே சொல்லுகிறார் யோசுவாவுக்கு, மக்களை தெரிவு செய்து நீ சண்டை பிடி. யோசுவா செய்கிறார். கடைசியிலே யோசுவா வெற்றி பெறுகிறார். ஆமென். Joshua obeys and does it and he wins. How come Moses say this to Joshua? Of course we know that God must have told him, but then there should be some background, right? என்னதான் ஆண்டவர் மோசேக்கு இதை கட்டளையிட்டிருந்தாலும் ஒரு பின்னணி இருந்திருக்க வேண்டும், அப்படித்தானே? சரி, யூதர்களுடைய சரித்திர ஏடுகள் இருக்கின்றன அல்லவா? அதிலே தல்முட் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே 2 தல்முட்கள் இருக்கின்றன. ஒன்று எருசலேம் தல்முட், ஒன்று பாபிலோனிய தல்முட். அதிலே தல்முட் பவிலி என்று சொல்லுகின்ற பாபிலோனிய தல்முடிலே மிட்ராஷ் என்கின்ற பகுதியிலே மெகிலா என்கின்ற அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே வருகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒலிப்பதிவு செய்கிறபடினால் நான் இந்த பெயரெல்லாம் சொல்லுகிறேன். In the Babylonian Talmud, the Talmud Bavili, under the section called Midrash, in Megillah, chapter 14, verse 14, talks about Joshua. இந்த யோசுவாவினுடைய அப்பா ஒரு துரோகியாம். Joshua's father was a traitor. எப்படி என்றால், யோசுவாவினுடைய கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம், ஆமாவா இல்லையா? Joshua's tribe was the tribe of Ephraim. Who were
the Ephraimites, the descendants of Joseph. யோசேப்பினுடைய அந்த கோத்திரங்கள் ரெண்டு, ஒன்று எப்பிராயிம், அடுத்தது மனாசே. Ephraim and Manasseh were the sons of Joseph. Who was the mother of Ephraim and Manasseh? A woman called Asenath, the daughter of the Egyptian sun god priest named On. எகிப்தியர்களுடைய ஒரு சூரிய தெய்வ ஆசாரியன் இருந்தான். அந்த ஓன் என்கின்ற இடத்திலே போத்திபிரா, அவருடைய பேர் என்ன? போத்திபிரா. போத்திபார் அல்ல, அந்த யோசேப்பு வந்து வேலை செய்த போத்திபார் அல்ல. யோசேப்பினுடைய மாமனாருடைய பேர் போத்திபார் அல்ல, போத்திபிரா. ஓகே, அந்த பேர் கொஞ்சம் ஒன்று மாதிரி இருக்கும், இல்லை. அந்த போத்திபிரா என்பவன் சூரிய தெய்வத்தின் ஆசாரியன் ஆன் என்கின்ற இடத்திலே. அந்த ஆளினுடைய மகள் தான் யார்? Asenath. So Joseph married a girl called Asenath, who was the daughter of Potiphera, not Potiphar, and he was an Egyptian. So Asenath was an Egyptian, correct? அந்த காலத்திலே வாழ்ந்த எகிப்தியர்கள் கருப்பு இனத்தவர்கள், தலைமயிர் சுருள். The Egyptians of the biblical era were blacks, unlike the ones that you would see today. You would see today Egyptians who are but Arabs, right? But the biblical Egyptians were black in complexion and their hair was curly. So historically, the tribes of Ephraim and Manasseh were people of mixed complexion and curly hair, like the Anglo-Indians of India and the Burghers in Sri Lanka. இப்போ இலங்கையிலே பர்கர்ஸ் என்று பரங்கியர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் இந்தியாவிலே ஆங்கிலோ இந்தியன்ஸ் என்கிறவர்களையும் பார்த்தால் வெள்ளைக்காரர்கள் சாயலும் இருக்கும், நமது சாயலும் இருக்கும். சரியா நான் சொல்லுவது? அதுபோல இஸ்ரவேலர்களில் அந்த காலத்தில், மோசேயின் காலத்தில், இந்த எப்ராயிம் கோத்திரத்தாரையும் மனாசே கோத்திரத்தாரையும் பார்த்தால் இஸ்ரவேல் மற்றும் எகிப்திய அந்த இரு மக்களின் ஒரு கலப்பு தெரியும். புரியுதா? So when you look at the people of Ephraim and Manasseh during the time of Moses, you could identify them because mostly they would have curly hairs and a slightly darker complexion than the other Jews. So this guy, Joshua's father, the history says, was able to approach the Egyptians and tell them, hey, I am half you and half them. So let me support you also. சரித்திரம் சொல்லுகிறது, யோசுவாவின் அப்பா அவன் என்ன செய்தானாம்? எகிப்தியர்களிடம் போய் சொன்னானாம், நான் உங்களிலும் அந்த எபிரேயர்களிலும் இருவர் வம்சத்திலும் வந்தவன். ஆகவே நான் முழு எபிரேயன் அல்ல, நான் பாதி உங்கள் இனத்தான். ஆகவே அவர்களுடைய கள்ளத்தனங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று. இந்த மாதிரி 5ஆம் படை எல்லா இனங்களிலும் இருப்பார்கள், உண்டா இல்லையா? Such traitors are found everywhere, correct? You take an army, you take a government, you take even a church, you'll have some traitors. I don't know whether you have traitors in your church, but there are people who can actually betray their own people for personal benefits. சுய லாபங்களுக்காக தங்கள் மக்களை காட்டிக் கொடுக்கின்ற அந்த மாதிரியான ஜனங்கள் உண்டு. இப்போ இவன் அப்படி செய்தபடினால் இவனுக்கு எகிப்தியர்களின் சலுகைகள் கிடைத்தன. யாருக்கு? யோசுவாவின் அப்பாவுக்கு. Joshua's father received some support because he was a traitor. Also, Joshua's father was able to educate his son Joshua in the Egyptian school, a privilege that the Israelites never got. இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத
இன்னொரு சந்தர்ப்பம் யோசுவாவின் அப்பாவுக்கு கிடைத்தது. என்ன? தன்னுடைய மகனை எகிப்திய பள்ளிக்கூடத்திலே போட்டு படிக்க வைப்பது. அத்தோடு 20 வயதாகும் பொழுது அந்த மகன், அதாவது யோசுவா, எகிப்திய இராணுவத்திலே பணிபுரிந்தாராம். வாவ்! பணிபுரிந்து ஒரு பெரிய ஒரு 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 தலைமை பதவி கூட வகித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. So history goes on to say that Joshua was a soldier in the Egyptian army and he even rose to the level of a captain. விளங்குதா? அதனால் இவர்கள் அந்த அப்பாவுக்கு துரோகி என்று பட்டப்பெயர் வைத்தார்களாம். So the people named the father of Joshua a traitor, and that's the meaning of the name Nun. Nun means snake, serpent. Do you know that? Nun என்றால் பாம்பு. அதுவும் அந்த ஈல் என்று சொல்வார்கள், விலாங்கு மீன். விலாங்கு மீனுக்கும் நுண் என்று தான் பெயர், பாம்புக்கும் நுண் என்று தான் பெயர். யோசுவாவின் அப்பாவின் பெயர் என்ன? நுண். ஆமாவா இல்லையா? எபிரேய எழுத்திலே நுண் என்ற ஒரு எழுத்து வருகிறது. அதனுடைய அர்த்தமே சர்ப்பம், பாம்பு. One of the 22 letters of the Hebrew alphabet is also Nun, meaning serpent. Now you can Google it and see. If you don't know Hebrew, எபிரேய மொழி தெரியாவிட்டால் கூகுளில் கூட அடித்து பார்க்கலாம். நுண் என்ற எழுத்து எதை குறிக்கிறது? பாம்பு. இப்போ பாருங்கள், வேதத்திலே வேறு யாராவது நூன் என்ற பெயரில் நீங்கள் காணுகிறீர்களா? இல்லையே. ஏன்? அது ஒரு கேவலமான பெயர், பாம்பு. அப்போ யோசுவா யாருடைய மகன்? பாம்பின் மகன். அப்போ அந்த ஆளுடைய உண்மையான பெயர் என்ன என்று தெரியாது. Now we don't know the real name of Joshua's father. The Jews always had a habit of changing their names, right? யூதர்கள் பெயர்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார்கள். உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஏசா ஏதோம் என்று மாற்றப்பட்டார், யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டார். Esau was renamed Edom. Remember? Edom means red, that red soup scenario. And Jacob was renamed Israel. So they had the habit of renaming people. So now they were calling this guy snake. Why? More appropriately, the eel. Why? The eel can show his head to the snake and the tail to the fish. விலாங்கு மீன் என்ன செய்யுமாம்? பாம்புக்கு தலையை காட்டுமாம், மீனுக்கு வாலை காட்டுமாம். ரெண்டு தரத்தாருக்கும் நான் உன்னுடைய ஆள், உன்னுடைய ஆள். அப்போ இவன் என்ன செய்திருக்கிறான்? யோசுவாவின் அப்பா எகிப்தியர்களிடத்தில் போய் நான் உங்களுடைய ஆள், எபிரேயர்களிடத்தில் வந்து நான் உங்களுடைய ஆள். பட்ட துரோகி. So the father of Joshua was such a traitor. He was in good books with the Egyptians, but he lived among the Hebrews. And I believe this history to be true. I believe. Why? நான் நம்புகிறேன் இது ஒரு உண்மையான சரித்திரம் என்று. ஏன்? Because I know Nun means snake. Nobody would want to call them snake if they have a very bad experience with one. பாம்பு என்று பெயர் வைக்க மாட்டார்கள். பாம்போடு அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால். தமிழர்களுக்கு பாம்போடு பிரச்சனை இருந்ததா? இல்லை. ஆகவே நாகலிங்கம், நாகமுத்து இப்படி பெயர் வைப்பார்கள். Tamils have no problem. You have Nagalingam, right? Nagam means snake. ஆமாவா இல்லையா? Because in the Hindu religion, the snake is a helper of God. You know, their supreme God has one on his head, and another God sleeps under the snake. My goodness, snake is a good thing for Hindus. So Nagalingams, Nagamuttu, all these people can exist. தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு நாகத்தோடு பிரச்சனை இல்லை, கொத்துப்பட்டால் தான் பிரச்சனை. யூதர்களுக்கு பிரச்சனையா இல்லையா? ஏன்? அவர்களுடைய முதல் பெண்ணை ஏமாற்றினதே சர்ப்பம்தான். ஆண்டவர் சபிக்கும் பொழுது சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நிரந்தர பகையே உண்டு பண்ணார். ஆகவே யூதர்கள் பாம்பு என்று பெயர் வைப்பார்களா? இனி யோசித்து பாருங்கள் நீங்கள். So the Jews had a problem with snake from the Garden of Eden.
It was a snake that was used by this Satan to deceive the woman. So would they call anybody of their own snake? Do you think Joshua's grandmother would have named her son Snake? Oh, look at this baby. He really looks like a snake. My darling Nun. No way. யோசுவானுடைய பாட்டியம்மா புதிதாய் பிறந்த குழந்தைக்கு ஐயோ என் புள்ள பாம்பு மாதிரி நெளிறான்ப்பா பாம்புன்னு பேர் வச்சிருக்குமா? So now we know that snake is a derogatory expression for the Jews, and for Joshua's dad to be called a snake, he must have done something bad. அப்போ சர்ப்பம் என்ற பெயர் வைக்கப்படத்தக்க விதத்தில் யோசுவாவின் அப்பா ஒரு கெட்ட ஆளாய் இருந்திருக்க வேண்டும். இங்கே யாத்ராகமம் 17 மோசே சொன்னவுடன் யோசுவா போய் மறு பேச்சில்லாமல் மக்களை தெரிவு செய்து கொண்டு சண்டை செய்வதற்கு அனுபவசாலியாயும் இருந்திருக்க வேண்டும். புரியுதா? For Moses to summon Joshua and say, now you fight, you choose men, there must be a background. So I have no problem in trusting the midrash that says what it says about Nun and Joshua. ஆகவே மிட்ராஷிலே மெகில்லாவிலே யோசுவாவின் அப்பாவை பற்றி சொல்லுவது எனக்கு நம்பக்கூடியதாய் இருக்கிறது. இப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்போ அந்த எபிரேயர்களை பொறுத்தவரை யோசுவா யாருடைய மகன்? பாம்பின் மகன். நூனின் குமாரன் என்று நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு தடவையும் இனி தெரிந்து கொள்ளுங்கள், பாம்பின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். Now henceforth every time you come across the expression Joshua the son of Nun, remember Joshua the son of serpent. That talks about a bad origin. ஒரு தவறான ஒரு அசிங்கமான ஆரம்பத்தை காட்டுகிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வேதத்தில் எத்தனையோ நல்ல 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 நபர்களை சந்திக்கிறோம். மோசே, ஆபிரகாம், தாவீது, தீர்க்கதரிசிகள், எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு குறை வேதம் காட்டுமா இல்லையா? Now we see a lot of Bible characters in the Bible from Abraham. I mean, we see Abraham, then he lied. Remember? He slept with an Egyptian woman. Remember? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை பொய் சொன்னார். ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை உண்டாக்கினார். ஈசாக்கு அவரும் பொய் சொன்னார். Even Isaac lied. Remember? We know what Jacob did. யாக்கோபு செய்ததெல்லாம் தெரியும். மோசே எவ்வளவு தவறு பண்ணினார் தெரியுமா இல்லையா? எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தார். ஞாபகம் இருக்கிறதா? Moses married an Ethiopian woman and he smote a rock when God told him to speak, and thereby forfeiting the ability to enter the promised land. ஆண்டவர் பேசு என்று சொன்ன பர்வதத்துக்கு கம்பால் அடித்து கானான் தேசத்துக்குள்ளே போவதையே இழந்தார் மோசே. தாவீது அண்ட தெய்வமே, எத்தனை விளையாட்டு பண்ணார். How many juggleries did David commit? So we know that Bible characters, did a lot of bad things. Now, from Exodus 17 all the way to Joshua 24, time and again we meet Joshua. Can you point to one negative thing of Joshua? No. யாத்ராகமம் 17 இருந்து யோசுவா 24 வரை ஆங்காங்கே யோசுவாவை நாம் காணுகிறோமே, எங்காவது ஒரு இடத்திலே அவர் ஒரு தவறு செய்தார், தவறாய் பேசினார் என்று இருக்கிறதா? இல்லை. அவ்வளவு ஒரு சிறந்த நல்ல ஒரு மனிதர். He was a wonderful man. ஆனால் அவருடைய பெயரோடு அந்த அசிங்கம் இணைந்திருந்தது, நூனின் குமாரன். But along with his name was coupled the evil expression, the son of a serpent. But let me tell you something.
don't ever look at it in a negative way. அதை ஒரு எதிர்மறையாய் பார்க்க வேண்டாம். நான் என்னுடைய பெயரை வைத்து சொல்லுகிறேன். என்னுடைய முழு பெயர் சுரேஷ் செல்வக்குமரன் ராமச்சந்திரன். அப்போ செல்வக்குமரன் ராமச்சந்திரன் என்பது வேறு தெய்வங்களை குறிக்கிற பெயர்கள் அல்லவா? My full name denotes several gods of the Hindu religion. So I have had people come and tell me, hey Suresh, why don't you change your name to a biblical name? வேதத்தின் பெயர் ஒன்றை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள். நான் ஏன் இன்றும் சுரேஷ் செல்வக்குமரன் ராமச்சந்திரனாக இருக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு முறை என் பெயர் உச்சரிக்கப்படும் பொழுதும் பிசாசுக்கு அது ஒரு அவமானம். உன்னுடைய ஆளாய் இருந்தவனடா இன்று உனக்கு எதிராய் தேவனின் ஊழியத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. Every time my name is pronounced, it's a humiliation to the devil to show that, hey, once upon a time this was your servant, but now he is against you and he serves God. இதனால் தான் எந்த இடங்களிலே சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நூனின் குமாரன் என்று யோசுவாவை சொல்லுகிறார். சாத்தான் வெட்கப்படுகிறான். Every time Joshua is called the son of Nun, the devil is humiliated. Now we don't have time to read past 10:20. முடிக்கவா? Okay. 10:30 முடிக்கலாமா? Thank you. Let me show an illustration. I mean, you know this. You read it when you have time, okay? நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 2 வேவுகாரரை எரிகோவுக்கு அனுப்புகிறார். ஞாபகம் இருக்கிறதா? Joshua sends 2 spies to Jericho, remember? Now, when these 2 spies go to Jericho, somehow the king of Jericho was informed that these 2 spies are here, so he makes the doors shut. So they are closeted in Jericho, and he sends his soldiers to capture them. அப்போ அந்த எரிகோவின் ராஜா இதை கேள்விப்பட்டவுடன் எரிகோவின் கதவுகளை எல்லாம் மூடுகிறான். சுற்றிலும் பெரிய மதில் இருந்தது. போர் வீரர்களை அனுப்புகிறான் இந்த 2 பேரையும் பிடிக்க. இப்ப 2 ஆண்கள் பயம் இல்லாமல் ஒரு இடத்தில் நுழைய வேண்டும் என்றால் நுழையக்கூடிய இடம் விபச்சார விடுதி. ஆமாவா இல்லையா? ஒரு விபச்சார விடுதிக்குள்ள 2 ஆம்பளை பூந்தா அங்கு இருப்பவர்கள் ஏன் வருகிறீர்கள், யார் நீங்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். வருக வருக என்று வரவேற்பார்கள். ஆமாவா இல்லையா? You know, 2 men can walk into a prostitute den. They will never be rejected, would they? Welcome. So there was this prostitute called Rahab. Rahab என்னும் வேசி இருந்தாள் என்று வேதமே சொல்லுகிறது. இந்த 2 பேரும் அங்கே போனவுடன் அவள் இவர்களை எடுத்து காப்பாற்றுகிறாள். Rahab hides them, and then when the soldiers come, she lies to the soldiers. She says, well, you know what, they came, but then they went this way. Why don't you go and look for them there? So the soldiers go. போர் வீரர்கள் இவருடைய வீட்டுக்கே வந்து கேட்கிறார்கள், 2 பேர் வந்தார்கள் தானே எங்கே? அவள் என்ன சொன்னாள்? வந்தாங்க, போயிட்டாங்க, இந்த இப்படித்தான் போனாங்க. உடனே அவர்கள் ஓடுகிறார்கள். இப்போ நான் இதை குறித்து ஆராய்ந்தேன். அவளுக்கு 50 வயது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது. She was 50 years old when this transpired in Joshua. Now I made extensive research on Rahab. She was born to a prostitute family. When she was 10, when the customers came to that house, I mean, she was 10, she was just a girl, but then the customers were coming there, right? The talk was about a group of people who lived as slaves in Egypt, and their God performed miracles and, you know, all the transpirations of these Hebrews. So this little girl was intrigued by the Israelites, and 40 years later, when she was 50, she sees 2 of them for the first time in her life. That's why she protected them.
அவளுக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது அவள் விபச்சார குடும்பத்திலே பிறந்தபடினால் அங்கு வருகின்ற ஆண்கள் அவர்களுடைய 40 வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய கதையே இந்த எகிப்திலே வாழ்ந்த ஒரு அடிமை கூட்டத்தை பற்றினதாக இருந்ததாம். இப்போ நமக்கு இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஜெமினி மேன், அந்த மாதிரி பேட்மேன், இந்த இஸ்ரவேலர்களை பற்றி இந்த 10 வயது சிறுமி கேள்விப்பட்டது மிகவும் ஆச்சரியமானவைகளாய் இருந்ததாம். 40 வருடங்களுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலர்களில் 2 பேர் இவள் வீட்டுக்கு வந்தது இவளுக்கு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால் தான் அவர்களை ஒழித்து வைத்து பொய் சொன்னார். That's why she protected those 2 spies and lied to them. Anyway, when these 2 spies returned to Joshua, they say what they saw. அவர்கள் இருவரும் யோசுவாவை வந்து சந்தித்த பொழுது யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள் இது நடந்தது என்று. எனக்கு யோசுவா 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 2 வசனங்களை காட்டுகிறேன். 1வது வசனத்தை பாருங்க. Let's read Joshua chapter 2 and verse 1. குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, and Joshua the son of Nun sent out of Shittim 2 men to spy. Okay? What does it say? Joshua the son of Nun. Does it say Moses' servant? No. Does it say just Joshua? No. Joshua the son of Nun. இப்போ 2வது அதிகாரம் 1வது வசனம் நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லுகிறது. நூனின் குமாரனாகிய மோசேயின் ஊழியக்காரனாகிய என்று வருகிறதா? இல்லை. நீங்கள் 1வது அதிகாரத்திலே பார்த்தால் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. If you look at Joshua 1:1, after the death of Moses, right, the Lord spake to who? Joshua the son of Nun, Moses' minister, correct? And if you go to Joshua 3:1, it's just Joshua. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு போனால் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து, நூனின் குமாரனாகிய யோசுவா எழுந்திருந்தா? இல்ல. Does it say Joshua the son of Nun rose early in the morning? No. Listen. 1வது அதிகாரத்திலே நூனின் குமாரனாகிய மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. In chapter 1:1, it's Joshua the son of Nun who was the minister of Moses. And in chapter 3 it was just Joshua. 3ஆம் அதிகாரத்திலே சும்மா யோசுவா. ஆனால் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலேயும் நூனின் குமாரன். அந்த 2 பேரும் திரும்பி வந்து 23வது வசனத்தில் யாருக்கு சொல்றாங்க? And when those 2 spies come back, who are they reporting to in verse 23? வாசிங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவிடத்தில் வந்து, wow, and the 2 men returned and descended from the mountain and passed over and came to Joshua the son of Nun. Ooh. So in chapter 2, the one who sends the spies, son of Nun, and they come back and report to the son of Nun. 2வது அதிகாரத்திலே இந்த ஒற்றர்களை அனுப்புவதும் நூனின் குமாரன். 23ஆம் வசனத்திலே அவர்கள் வந்து சொல்லுவதும் யாருக்கு? நூனின் குமாரனுக்கு. இது என்ன தெரியுமா? சாத்தானை கேவலப்படுத்துவதற்கு. This is to humiliate the devil. அதாவது பாம்பின் குமாரன் என்றால் பாம்பு யாருக்கு அடையாளம்? நீங்களே சொல்லுங்க. சாத்தானுக்கு. அப்போ பாம்பின் குமாரன் என்றால் சாத்தானுடைய பிள்ளை. ஆமாவா இல்லையா? So to call somebody the son of serpent is to identify them as the son of the devil. So the son of the devil sends spies. Okay? சாத்தானின் பிள்ளை ஒற்றர்களை அனுப்புகிறது. அந்த ஒற்றர்கள் திரும்பி வந்து சாத்தானுடைய பிள்ளைக்குத்தான் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள்.
those two spies come back and report to the son of the devil. About what? About Jericho, which was Satan's city. எரிகோவை பற்றி. எரிகோ சாத்தானுடைய ஒரு நகரம். அதற்குள்ளே வைத்து அவர்கள் தஞ்சம் புகுந்தது யாரிடத்தில்? சாத்தானுடைய ஒரு மகள் வீட்டில். வேசி என்றால் அவள் யாருடைய மகள்? சொல்லுங்க, அவ்வளவுதான். So where were they hiding in Jericho? In a house of the daughter of the devil. If Rahab was a prostitute, she cannot be a daughter of God, could she? இப்போ அந்த ராணுவ வீரர்கள் வரும் பொழுது ராகாப் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாள்? பொய் சொல்லுகிறாள். So when those soldiers came to Rahab, what did Rahab say? She lied. And what is lies? Who is the father of lies? The devil. பொய்க்கு பிதா யார்? பிசாசு. இப்ப என்ன கேவலம் தெரியுமா? சாத்தானுடைய மகன் 2 பேரை அனுப்பி அவர்கள் சாத்தானுடைய மகள் வீட்டிலே பூந்து அந்த சாத்தானுடைய மகள் சாத்தானுடைய பிள்ளையாகிய பொய்யை சொல்லியும் சாத்தானால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த 2 பேரும் வந்து விடுகிறார்கள் என்றால் அது சாத்தானுக்கு பட்ட வெட்கமா அவமானமா இல்லையா? சொல்லுங்க. Now imagine the magnitude of the humiliation. The son of Satan is sending 2 spies who take refuge in the house of the daughter of Satan, who utters lies, the father of which is Satan, and those people could not detect that. விளங்குதா உங்களுக்கு? அதாவது நோனின் குமாரன் இப்பொழுது யார்? தேவ மனுஷன். Glory to God. The son of Nun is who now? A servant of God. Isn't that a humiliation to the devil? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? கையை தூக்குங்க. How many of you understand what I am trying to say? அப்புறம் ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்களை பார்க்க எப்படி இருக்குன்னா, இதோ இயேசு வந்து விட்டார், சபை எடுத்துக்கொள்ளப்படுது, அப்படி இருக்கின்ற தெய்வமே. நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு புல் அரிக்கிறது. I'm getting goosebumps when I say this. You know why? Because every time I am called Suresh Selvakumaran Ramachandran, the devil is humiliated. Why? Because I was once his child and his servant. But now I am a child of God and a servant of God. ஒரு காலத்திலே சாத்தானுடைய ஊழியக்காரனாய், ஒரு சாத்தானின் பிள்ளையாய் இருந்த நான் தேவ ஊழியக்காரனாக, தேவ பிள்ளையாக இருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் ஆண்டவர் 113 சங்கீதத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். This is what God is reminding us. Yes, we were bad in the past. We were useless. We were on our way to hell. நரகத்துக்கு போய் கொண்டிருந்தோம், பாவிகள், அசுத்தம். ஆனால் இன்றைக்கு நாம் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. அப்போ தேவ பிசாசு எங்களுக்கு என்னத்தை காட்டுவான்? நான் முடிக்க போகிறேன். பிசாசு என்னத்தை காட்டுவான் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் குறைகளையும் காட்டுவான். The devil will show the scarcities we have in our lives and the problems that we are facing in our life. Maybe we have financial problems, health issues. Maybe our prayers are apparently not being answered. The devil would like to tell us that we are not good. That's why these things are happening. நம்முடைய வாழ்க்கையிலே சில வியாதிகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார பண தேவைகள் இருக்கலாம். இவற்றை பார்க்கும் பொழுது பிசாசு நமக்கு சொல்ல பார்ப்பான், இதற்கு காரணம் நீ சரியில்லை. நம்ம எல்லாருக்குள்ளும் பலவீனங்களும் குறைகளும் உண்டு. ஆனால் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். We all have shortcomings in our lives. We are not perfect, but we have the Holy Spirit in us
we are in the process of sanctification. We are being made holy on a daily basis. And the time is coming when we will end up in heaven. நாம் பரலோகத்துக்கு போகிற நாட்கள் வருகின்றன. ஆகவே நாம் பரலோகத்தில் போய் நித்திய ஜீவனுக்குள்ளே வாழப் போகிறோம். இங்கு நமக்கு பிரச்சனைகள் இல்லாவிட்டால் நல்லது, பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் நமக்கு அதுவும் நமக்கு பரவாயில்லை. We are going to live eternally with no defect, no shortcomings, eternally with God. So yes, God is able to heal us. He is able to solve our problems. But if there are unsolved problems and unhealed infirmities, still no problem, because we are heaven bound. ஆகவே பிசாசு நமக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்க இடம் கொடுக்க வேண்டாம். Don't allow the devil to make us feel inferior. Let's eradicate inferiority complex. But being careful not allowing superiority complex to set in either. தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டாம். ஆனால் கவனமாக இருப்போம். பெருமை உயர்வு மனப்பான்மையும் வந்துவிடக்கூடாது. அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? ஆண்டவரே, ஒரு சர்ப்பத்தின் மகனாய் இருந்த யோசுவாவை உங்கள் ஊழியக்காரனாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள். ஒரு துரோகியின் மகன் துரோகியாய் வாழவில்லை, நல்ல மனுஷனாய் வாழ்ந்தார். A son of a traitor lived a very wonderful life. Let not the devil tell you you will be like your parents if your parents were anything bad. உங்கள் பெற்றோரோ அல்லது உங்களுடைய மூதாதையரோ நல்லதில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நீங்களும் அதே போல இருப்பீர்கள் என்று சொல்ல சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை, இதையெல்லாம் ஆண்டவர் மாற்றிவிட்டார். தகப்பன் 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான். கர்த்தர் அதையெல்லாம் மாற்றிவிட்டார். God has changed everything and we are the children of Joshua's God. யோசுவாவின் தேவன் நம்முடைய பிதா. ஆகவே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சந்தோஷமாய் பிசாசை வெட்கப்படுத்திக் கொண்டு வாழ்வோம். Let's live a life without inferiority complex, and let's continue to put the devil into shame. ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, யோசுவாவின் தேவனே, நீங்கள் எங்கள் தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒரு தகுதியும் இல்லாத எங்களுக்கு நீங்கள் கிருபையினாலே ரட்சிப்பை கொடுத்து தேவ பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Father, we were dead in our sins and our trespasses when you extended your grace to us and you saved us. Thank you, Lord, for the wonderful salvation you've given us. We are no longer the children of the devil. We are your children, oh Father. Bless these dear people. May year 2025 be the best of all the years they have encountered in their lives. In Jesus' name. 2025 வந்து போன எல்லா வருடங்களையும் விட இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வருடமாக இருக்கட்டும். இந்த சபையை, இந்த ஊழியரை, இந்த ஊழியரின் குடும்பத்தை, இந்த சபையின் விசுவாசிகளின் குடும்பங்களை 30, 60, 100 ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you and God bless you.